ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிற மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி எலுமிச்சம் ஊறுகாய் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். அப்போ இந்த மாங்காய் ஊறுகாவையும் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய் நம்ம வெயிலில் வச்சு ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறுகாவை செய்யலை. நம்ம ஃபுல்லாக அப்படியே பச்சையாக பொடியெலாம் அரைச்சி அதில் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் புளிப்பாக இருக்கிற மாங்காய் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு ஈரமே இல்லாமல் தொடச்சிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம செய்யும் பொழுது ஊறுகாய் கெடாமல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காவோட காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஊறி வரும்பொழுது நல்ல சின்னதாக ஊறி உங்களுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொட்டை பகுதியை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த விதை பகுதியில் ஒரு வெள்ளை தோல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இது எல்லா மாங்காவையும் கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லான்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எல்லா மாங்காவையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1.5 கிலோ அளவுக்கு தான் மாங்காய் இருந்தது பீசஸ்ஸு. அதில் ஒரு மாங்காய் கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாதிரி இருந்ததுனால நான் அதை எடுத்துட்டேன். அதனால் எனக்கு இந்த அளவு தான் இருந்தது. இப்போ இதில் நம்ம டைரெக்டாக என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாங்காவோட இந்த உப்பு நல்லா கலந்து வரணும். இப்போ இதை நம்ம வெயிலில் வைக்க போகிறதில்ல. இப்போ இது கூடவே இன்னும் நிறைய பொடிகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வெயிலில் வைக்க போகிறோம். எலுமிச்சை ஊறுகாயில் இதை மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்து நம்ம டைரெக்டாக கலந்துக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம டைரெக்டாக செஞ்சுட்டு வெயிலில் வைக்க போகிறோம். இப்போ ஒரு வாணலில் 100 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். நீங்கள் கடுகோட டேஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 25 கிராம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக ஆகணும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையாக பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். 25 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு தான் நான் நிறையா சேர்த்துருக்கேன். 100 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம். வெந்தயமும் ரொம்ப கருகிடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நல்லா அந்த ஸ்மெல் வர அளவுக்கு அந்த சிவப்பு நிறமாக மாறும் பொழுது நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதையும் எடுத்து கடுகோடே சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் அடுத்தது என்னென்ன சேர்க்கலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இது நான் கலக்கும் பொழுது எனக்கு இந்த சட்டியில் கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பொதுவாகவே எப்போவுமே நீங்கள் ஊறுகாய் செய்ய பயன்படுத்தும் பொழுது அந்த பாத்திரம் சட்டி, பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் அப்படி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக், எவர் சில்வர், அலுமினியம்லாம் தவிர்த்துடுங்க. ஏன்னா அதெல்லாம் ஊறுகாய்க்கு கரெக்டான ஒரு பாத்திரமாக இருக்காது. ஓட்டை விழுந்துடும். பிளாஸ்டிக்கும் நல்லதில்லை. ஸோ இப்போ நான் ஒரு பேசன் மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் கலந்துக்கிட்டு, கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால கலந்துக்கிட்டு இது அப்புறமா திருப்பி சட்டியிலே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம சூடுபடுத்தி இதில் சேர்த்துடலாம். நான் இதுக்கு 300 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 300 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த எண்ணெய் காஞ்சோடனே இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகை சேர்த்து பொரிய விட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு. இதில் சில பேர் பூண்டு கூட தட்டி சேர்ப்பாங்க. நம்ம பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ
இந்த எண்ணெயை இதில் நம்ம சேர்த்துடலாம். கடுகோட நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் கெடாமல் நல்லா இருக்கும். எப்போவுமே ஊறுகாய் எடுக்க பயன்படுத்தும் பொழுது ஈரம் இல்லாத ஸ்பூனாக பார்த்து எடுங்க. நடுவில் கிளறி விடுறப்ப இந்த காஞ்சிட்டு இருக்கும்போது கூட ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை போட்டு கிளறி விட்டு வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இதை வந்து நான் சட்டிக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சட்டியில் மாற்றிட்டு இதே மாதிரி ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி கட்டிட்டு நீங்கள் வெயிலில் வச்சு எடுங்க. இப்போ நான் 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஊறுகாய் எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காய வைக்கும் பொழுது நடுவில் கரண்டியால் கலரி மட்டும் விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அடியில் இருக்கிறதும் காஞ்சி வரும். இப்போ 3 நாளைக்கு அப்புறம் நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்களா, நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்து மாங்காய் எல்லாம் சுருங்கி நல்ல இந்த சாந்து பதத்தோடு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட பொடியெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ இதை நான் எடுத்து உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் இதை வந்து கொஞ்சமாக மாங்காய் இருந்ததுன்னா செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வெயில் இருக்க தான் செய்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். எடுத்து வைக்கும் பொழுது கண்ணாடி பாட்டில் இல்லைனா பீங்கான் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தாதீங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.